ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிலை போலீற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குன்றியில் வைத்தடி போற்றுகின்றனடி. வணக்கம். இன்றைய பதிவு காரகோ பாவனாஸ்தி விதிகள் விதி விலக்குகள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? காரகோ பாவனாஸ்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, காரக வகிக்கிற கிரகங்கள் அந்த காரக வகிக்கிற பாவத்தில் போய் உக்காந்தாதாங்க அது காரகோ பாவனாஸ்தி ஆகும் அப்படிங்கிறது. அதாவது என்னன்னா, இப்போ கிரகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு உறவு நிலை கொடுத்துருப்போம், அதாவது முறைகள் கொடுத்துருப்போம். அது என்னன்னா, இப்போ சூரியன் எடுத்துட்டா தகப்பனார், சந்திரன் எடுத்துக்கிட்டா தாயார், செவ்வாய்னு எடுத்துக்கிட்டா சகோதரக்காரகர், புதன் தாய் மாமனை குறிப்பார், அதே போல சுக்கிரன் மனைவி அல்லது கணவரை குறிப்பார். இந்த மாதிரி வரிசையா நம்ம எடுப்போம் இல்லைங்களா? இந்த காரக கிரகங்கள் லக்னத்திலிருந்து 12 பாவங்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த பாவத்துல ஒவ்வொரு பாவத்தையும் நாம ஒவ்வொரு உயிர்காரகமா கொடுப்போம். அதாவது உதாரணத்துக்கு என்னன்னா, இப்ப 4ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டா லக்னத்திலிருந்து எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க, லக்னத்திலிருந்து 4ஆம் இடம் தாய் ஸ்தானம், தாய் பாவம், தாய் ஸ்தானத்துக்கு பாவமா அந்த 4ஆம் இடத்தையும், 5ஆம் இடத்தை குழந்தைக்கார பாவகம், அப்புறம் 7ஆம் இடம் மனைவி அல்லது கணவர், 9ஆம் இடம் தந்தை குறிக்கிற பாவம். இந்த மாதிரி பாவம் ஒன்றுனா எடுப்போம் இல்லைங்களா? இந்த பாவத்துல போய் இந்த காரகரான கிரகங்கள் போய் உக்காந்தாதான் அது காரகோ பாவனாஸ்தி. இது ஜோதிட விதி. சரிங்களா? இங்க உட்காந்தா இது காரகோ, அந்த திசை நடந்தானா அந்த பாவத்துக்கு உயிர்காரகத்துக்கு பிரச்சனை கொடுக்கும், பாதிப்பு கொடுக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அல்லது அந்த பாவத்துக்கு உண்டான பலாபலங்கள் நடக்காம அது எதிர்மறையா நடக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அந்த ஜோதிட விதியில இருக்குங்க. சரிங்களா? இதெல்லாம் விதி தாங்க. ஆனா இதுக்கு விதி விலக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம வரிசையா பார்க்கலாம். சரிங்களா? அதாவது என்னன்னா, இந்த காரக கிரகங்கள் அந்த பாவத்துல போய் உக்காந்தாலும் அது தோஷமா, அந்த தோஷமா பேசாம யோகமா பேசுற அமைப்பெல்லாம் இருக்கு. அதாவது விதியில விதி விலக்கு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். சரிங்களா? நான் ஏற்கனவே சூரிய பகவான் பத்தி 9ஆம் இடம் சூரிய பகவான் அப்படிங்கிறத அந்த திசை நடந்தா அது யோகமா பேசுமா தோஷமா பேசுமா அப்படிங்கிறத நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். சரிங்களா? ஒரு பதிவு போட்டிருக்கேன். இப்போ 2ஆம் பதிவாக சந்திரன் 4ஆம் இடத்தையும் சந்திரனும் அந்த காரகோ பாவனாஸ்தில இருந்தாலும் அது யோகமா எப்படி இருந்தா பேசும், தோஷமா எப்படி இருந்தா பேசும் அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல பார்க்கலாம். சரிங்களா? இப்போ சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தாய்க்கு காரகரா வருவார். சரிங்களா? இப்ப அது ஒண்ணுதான்னா நிறைய விஷயத்துக்கு அவர் காரகரா வருவார். அது என்னென்ன அப்படின்னா, சந்திரன் தாய் வழி உறவுகளுக்கெல்லாம் காரகரா வருவார். சரிங்களா? அவர் சந்திரன் புக்தி, மனசு சம்பந்தப்பட்டவர் இல்லைங்களா? புக்திக்காரகராகவும் வருவார். சரிங்களா? அடுத்தது நம் உடல் காரகராகவும் சந்திரனே வருவார். அது உயிர்காரகர் சூரிய பகவானா வந்தா உடல்காரகரா சந்திரனா வருவார். சரிங்களா? அடுத்தது பழ வகைகள், கிணறு, குளம், பால், உப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு காரகரா வருவார். சரிங்களா? அதே மாதிரி உயிர்காரகம் அப்படின்னு உறவு முறை காரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தாய்க்கு மெயினா சந்திரனே காரகரா வருவார். சரிங்களா? இந்த சந்திர பகவான் போய் அந்த 4ஆம் இடம் அந்த ஸ்தானத்துல போய் உட்கார்ந்தாதாங்க அது காரகோ பாவனாஸ்தி ஆகும். சரிங்களா? இது ஜோதிட விதி. ஆனா இந்த விதியில விதி விலக்குகள்லாம் என்ன அப்படின்னா, அந்த கிரகம் அங்க ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துட்டா அது யோகமா தான் பேசுமே தவிர தோஷமா பேசாது. இது விதி விலக்கு அப்படின்னு. இந்த மாதிரி விதி விலக்க நம்ம பிரிச்சு பார்த்தானா அந்த திசை அந்த உங்களுக்கு எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா எடுத்துடலாம். அதாவது இப்ப நான் உதாரணம் கட்டத்திலேயே எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு அது யோகமா பேசும், எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு தோஷமா பேசும், அது தோஷமா இருந்தா எப்படி இருக்கும், யோகமா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சார்ட்ல கட்டத்திலேயே போட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடம் கடகமா வரும், அதாவது தாய் ஸ்தானமா வரும். 1 2 3 4, 4ஆம் இடம் தாய் ஸ்தானம் பாவகம். இதுல காரகரான சந்திரன் போய் இருந்தா இது காரகோ பாவனாஸ்தி. இது ஜோதிட விதி. ஆனா இந்த ஜோதிட விதி விலக்கு என்னன்னா, அந்த 4ஆம் இடத்துல போய் அந்த காரகர் இருந்தா அது ஆட்சியாக இருந்தா அது விதி விலக்காகி
அது யோகமாக தான் பேசும். அதோட திசையில பாதிப்பு அந்த ஜாதகருக்கு கொடுக்காது. அதாவது அந்த தாய் காரகர் எங்க இருக்காரு இல்லைங்களா, அவங்க அந்த சந்திரனுடைய திசையே நடந்தாலும் அந்த ஜாதகருடைய தாய்க்கு வந்து ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது வந்துருமா, பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா இருப்போம் இல்லைங்களா, அது வராது. யோகமாக தான் பேசுமே தவிர தோஷமாக பேசாது. அந்த 4ஆம் பாவத்தில் என்னென்ன நல்ல பலன்கள் இருக்கு, இப்போ 4ஆம் பாவத்தில் வந்து வீடு மனை வண்டி வாகனம் இந்த மாதிரி நிறைய சுகஸ்தானம் இதெல்லாம் நிறைய அந்த பாவத்தை எடுப்போம். அதுக்குண்டான அந்த அதிபதியே அந்த காரகரே சந்திரனுடைய காரகர் சந்திரனே அங்கே போய் ஆட்சி பெற்று இருப்பதால அந்த திசை நடந்தானா அது யோகமாக தான் பேசுமே தவிர தோஷமாக பேசாது. சரிங்களா, இது காரகோ பாவ நாஸ்தி விதியில இது விதி விலக்காயிடுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்க வந்து சந்திரன் ஆட்சியாக இருந்தாலும் அங்க நட்சத்திர அதிபதி இருக்காங்க இல்லைங்களா, குருவுடைய நட்சத்திரம், சனியோட நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம் இப்படின்னு 3 அதிபதிகள் நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த அதிபதி கிரகங்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அவங்களும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். பாதிப்பு அப்படின்னா வக்கரம், நீச்சம், பாவகிரகங்களோட சேர்க்கை இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அவங்களும் நல்ல அமைப்பில் இருந்தாங்கன்னா இங்கே இந்த ஜாதகருக்கு மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அங்கே சந்திரன் வந்து காரகத்திலேயே ஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருந்தாலும் அது காரகோ பாவநாஸ்தியாக பேசாமல் அங்கே இருக்கிற ஒரு நல்ல பலன்களை யோகமாக தான் பேசுமே தவிர தோஷமாக பேசாது. சரிங்களா, இது ஒரு அமைப்பு. ஜோதிட விதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இந்த ஸ்தானத்துல போய் இந்த காரகர்லாம் உட்காந்தா அது விதிங்க, தோஷமா பேசுவோம். ஆனா விதிக்கு விதி விலக்கு என்னன்னா இப்படி நாம போய் இந்த மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்தானா அது யோகமா பேசுமா தோஷமா பேசுமா அப்படின்னு நம்ம எடுத்துடலாம். சரிங்களா, இப்போ வந்து கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடம் ரிஷபமா வரும். அதாவது 1 2 3 4 இங்க சந்திரன் வந்து உச்சம் பெறுவார். இங்க மூல திருகோண வீடும் சந்திரனுக்கு அதுவே அப்படிங்கறதுனால இங்க உச்சம் பெற்று சந்திரன் 4ஆம் இடத்துல காரகர் இருந்தாலும் அது காரகோ பாவநாசத்துல வராது. அது யோகமா தான் பேசுமே, தோஷமா பேசாது. சரிங்களா, இங்க வந்து கும்ப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாம், அந்த திசையே நடந்தாலும் யோக பலன் தான் கொடுக்கும். ஆனா இந்த ஸ்தானாதிபதி எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. இவங்க எந்த விதத்திலும் இந்த ஸ்தானாதிபதி பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடாது. அது நீச்சமாகவோ 6 8 12 மறைஞ்சியோ பாவகிரகங்களுக்கு சேர்ந்தோ வக்கரமாயோ இந்த மாதிரி அமைப்புல எதுவும் இல்லாம அவரும் நல்ல நிலைமையில ஆட்சியாகவோ உச்சமாகவோ ஏதாவது ஒரு நல்ல அமைப்புல இருந்தானா கண்டிப்பா அவங்களுக்கு சந்திரனுடைய தேசம் நடந்தாலும் அல்லது அந்த ஸ்தானாதிபதி 4ஆம் அதிபதி தேசியே நடந்தாலும் அங்க 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு, காரகர் போயிருக்காரு, சுக்கரனுடைய 4ஆம் அதிபதியோடைய திசை நடக்குது, அதனால ஏதாவது பாதிப்பு கொடுக்குமா அப்படிலாம் யோசிக்க வேண்டியது இல்லைங்க. அங்க சுக்கரன் நல்லா இருந்தா சந்திரன் இங்க நல்ல அமைப்புல இருக்கிறதுனால அது யோகமா தான் பேசுமே தவிர தோஷமா பேசாது. அங்க நட்சத்திர அதிபதிகள் எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. அவங்களும் பாதிக்கப்படாம இருந்தா கண்டிப்பா இது யோகமா தான் பேசுமே தவிர இந்த லக்னத்துக்காரர்களுக்கும் தோஷமா பேசாது. சரிங்களா, பொதுவா ஒரு காரகத்துல வந்து அந்த காரக கிரகமே இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தா அது காரகோ பாவநாசத்துல விதியில விதி விலக்காகி அது யோகமா தாங்க பேசும். சரிங்க, இப்ப ஆட்சியாகவும் இல்லை உச்சமாகவும் இல்லை, அவர் நீச்சமா போயிட்டாரு, சந்திரன் 4ஆம் இடத்துல நீச்சமா தான் இருக்காரு, அது பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா அதுவும் வந்து பாதிப்பு கொடுக்காம யோகமா பேசுற அமைப்பெல்லாம் இருக்கு. அது என்னன்னா இப்ப பார்க்கலாம். இப்போ வந்து சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடத்துல வந்து சந்திரன் இப்படி விருச்சக ராசியில பிறந்திருந்தாங்கன்னா இங்க 4ஆம் இடத்துல அந்த 4ஆம் பாவத்துல தாய் ஸ்தானத்துல காரகர் போய் உட்காந்துருக்காரு, அது நீச்சமா வேற இருக்காரு, அவருடைய திசை நடக்குது இல்ல வரப்போகுது, பாதிப்பு ஏதாவது கொடுக்குமா அப்படின்னா அது பாதிப்பு கொடுக்காத அமைப்பும் உண்டுங்க. அது எப்படின்னா இங்க 4ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருந்தா இங்க வந்து சந்திரனோட அந்த 4ஆம் அதிபதி செவ்வாய் இருக்கிறதுனால இது சந்திர மங்கள யோக அமைப்பில் இருக்கிறதுனால அது யோகமா தான் பேசுமே தவிர தோஷமா பேசாதுங்க. ஏன்னா சந்திரன் இங்க வந்து நீச்சபங்க ராஜ யோக அமைப்பில் போனதுனால இவர் இந்த லக்னத்துக்கு யோகர் அப்படிங்கறதுனால அது வந்து தோஷமாவும் பேசாது, யோகமா தான் பேசும். சரிங்களா, இது பாதிப்பு கொடுக்காத அமைப்பு. சரிங்களா, இது வந்து விதி விலக்குகளை வந்துருங்க. சரிங்களா, இப்ப இங்க விதி இருக்கு, சந்திரன் இருக்காரு,
இது விதி அப்படின்னா, ஜோதிட விதினா இதெல்லாம் விதி விலக்குகளை வந்து அந்த ஸ்தானாதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்த்தா அது யோகமா பேசுமா தோஷமா பேசும். அடுத்தது இங்க செவ்வாய் உச்சமாகி இருந்தாலும் இந்த ஸ்தானாதிபதிக்கு நீச்சமாக இருந்தாலும் இந்த ஸ்தானாதிபதி உச்சமானதுனால இந்த வந்து யோகமாக தான் பேசுமே தவிர தோஷமாக பேசாது. இங்கே சந்திரனுடைய தேசம் நடந்தாலும் அந்த பாவத்துக்கு உண்டான நல்ல பலன்கள் முழுமையாக தான் கொடுக்குமே தவிர பாதிப்பாக கொடுக்காது. அந்த காரக பாவனாஸ்தி அமைப்பில் பேசாமல் யோகமாக பேசுவோம். சரிங்களா? அவங்களுடைய அம்மாவுக்கும் எந்த விதத்திலையும் பாதிப்பு கொடுக்காது. சரிங்களா? சரி, அந்த ஸ்தானாதிபதியும் அந்த செவ்வாய், அதாவது சந்திரன் காரகர் இருக்காரு, அந்த செவ்வாய் இருக்காருல்ல அந்த ஸ்தானாதிபதி 4ஆம் அதிபதி, அவரு போய் நீச்சமாயிட்டாரு. இப்படி ஏதாவது இருந்தானா இது பாதிப்பு கொடுக்குமா? இப்படி பாதிப்பு ஏதாவது கொடுக்குமானா இதுவும் கொடுக்காதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, இங்க சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோக அமைப்புல ஆட்சி பெற அமைப்பாயிடும். சரிங்களா? இங்க பரிவர்த்தனை யோகம் வந்துருக்கு பாருங்களா. பரிவர்த்தனை யோகம் அமைப்பு வந்துறதுனால அதுவும் யோகமா தான் பேசுமே தவிர தோஷமா பேசாது. இது விதி விலக்குல வந்துடும். இங்க ஸ்தானாதிபதி நிச்சயமாயிட்டாரு, எங்க காரகரும் நிச்சயமா இருக்காரு. ஒருவேளை சந்திர தேசியோ செவ்வாய் தேசியோ நடந்தா பாதிப்பு கொடுக்குமா? அதாவது காரக பாவனாஸ்தில் வந்துருமா அப்படின்னா அப்படி இருக்காருங்க. இது வந்து பரிவர்த்தனை யோக அமைப்புல ஆட்சி ஆனதுனால இது யோகமா தான் பேசுங்க. சரிங்களா? தோஷமா பேசாது. சரி, இப்போ ஒரு சந்திரன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தா அது விதி விலக்காகி யோகமா பேச ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீச்சமா இருந்தா அந்த ஸ்தானாதிபதி எப்படி இருந்தா அப்படின்னு நான் பிரிச்சு சொல்லிட்டேன். இது மற்ற லக்னத்துக்கெல்லாம் எப்படி இருக்கும், அவங்களுக்கெல்லாம் அந்த காரகோ பாவனாஸ்தில வந்து அந்த சந்திரன் 4ஆம் இடத்துல இருந்தா அந்த திசை நடந்தா அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்குமா? அது பாதிப்பு கொடுக்காத தன்மை இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க. சரிங்களா? இப்போ அதுக்கு உதாரண லக்னம் இன்னொன்று போட்டே நான் காட்டிடுங்க. இங்க வந்து தனுசு லக்னம், தனுசு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல வந்து சந்திரன் காரகர் போய் இருந்தாங்கன்னா இது காரக பாவனாஸ்தி விதி. இதுக்கு விதி விலக்கு என்னன்னா, இங்க குரு எப்படி இருக்காருன்னு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி குரு சந்திரன் கூடி இப்படி உட்காந்துனா அந்த ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சந்திரன் போய் அங்க இருந்தா அங்க குரு தேசம் நடந்தாலும் சரிங்க, சந்திரனுடைய தேசம் நடந்தாலும் சரிங்க, அந்த விதி விலக்காகி அது யோகமா தான் பேசுமே தவிர, ஏன்னா இங்க சந்திரனும் குருவும் சேர்ந்து இருப்பது குரு சந்திர யோக அமைப்பில் இருக்கிறதுனால அது யோகமா தான் பேசுமே தவிர தோஷமா பேசாது. சரிங்களா? இல்ல குரு அவங்களுக்கு இல்ல கூட இல்லை அப்படின்னாலும் வேற எந்த விதத்திலேயாவது குரு பார்வை அந்த 4ஆம் இடத்துல விழுதான்னு பாருங்க. அதாவது 9ஆம் பார்வையாகவோ, நீங்க வந்து லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல போய் குரு மறைஞ்சிட்டாரே அப்படின்னு பார்க்காதீங்க. இங்க குரு மறைஞ்சாலும் இங்க உச்சம் பெற்று குரு இருப்பதால இங்க மறைவு கிடையாது. சரிங்களா? இந்த ஸ்தானாதிபதி 9ஆம், அதாவது 4ஆம் அதிபதி 9ஆம் பார்வையா அந்த சந்திரனை பார்வை செய்வார். இங்க பாருங்க, 7, 8, 9ஆம் பார்வையா குரு அந்த சந்திரன பாவத்தை அந்த காரகரையும் அந்த பாவத்தையும் பார்க்கறதுனால வலுப்படுத்துவார். இங்க சந்திரன் தேசம் நடந்தாலும் சரிங்க, குரு தேசம் நடந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு எந்த விதத்திலும் காரகோ பாவனாஸ்தில வேலை செய்யாம அது யோகமா தான் பேசும். சரிங்களா? அதாவது அந்த பாவத்துக்கு உண்டான நல்ல பலன்கள் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டா வீடு, வண்டி, வாகனம், சுகஸ்தானம், இப்படிலாம் வரிசையா அந்த பாவத்தை ஒன்றா இருக்கும். சந்திரனுக்கு உண்டான காரகம் என்ன, அது நிறைய விஷயம் இருக்கு. அதுக்கு உண்டான நல்ல பலன்கள் எல்லாம் அது என்ன ஆதிபத்தியம் பெறாரோ அந்த ஆதிபத்தியம் நல்ல விதமாக தான் அது செய்யுமே தவிர அது காரகோ பாவனாஸ்தில போய் தோஷமா செய்யாதுங்க. இது யோகமாக தான் செய்யும். சரிங்களா? இங்க விதி இருக்குன்னா இவ்வளோ விதி விலக்குகள் இருக்குங்க. சரிங்களா? இங்க மட்டும் இல்லைங்க, குரு இங்க வந்து 5ஆம் பார்வை எப்படி பார்த்தாலும் சரிங்க, இங்க லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாருன்னு பார்க்காதீங்க. 5ஆம் பார்வை, அதாவது லக்னத்துக்கு 12ல மறைஞ்சி இருந்தாலும் இங்க 5ஆம் பார்வையா சந்திரனை பார்த்தாலும் பாதிப்பு கொடுக்காது. நேர் எதிர்பார்வையும் இப்படியும் பார்க்கலாம். ஏதாவது ஒரு விதத்துல குரு அந்த சந்திரன் அந்த பாவத்தை பார்த்துட்டாலும் எந்த தோஷமும் இல்லாம அது யோகமா தாங்க பேசும். சரிங்களா? இந்த மாதிரி தாங்க மற்ற லக்னத்துக்கு இந்த மாதிரி தாங்க எடுத்துக்கணும். சரிங்களா? இங்க 4ஆம் இடத்துல காரகர் போய் உட்காந்துருக்காரு, அதை வந்து காரகோ பாவனாஸ்தில வந்துருமா, தோஷமா பேசுமா அப்படின்னா, இப்ப ஆட்சி உச்சம் நீச்சம் பத்தி பார்த்துட்டு இப்ப இந்த லக்னத்துக்கு அந்த குரு போட்டு பார்த்துட்டோம். ஆனா இன்னும் இருக்கிற லக்னத்துக்குலாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா,
இதே அமைப்பில் தாங்க பார்க்கணும். அதாவது எப்படின்னா, இப்போ 4ஆம் இடத்துல சந்திரன் போயிருந்தானா அந்த லக்னத்துக்கு சுப கிரகங்களான 1, 5, 9ஆம் அதிபதிகள் அந்த 4ஆம் இடத்துல காரகோ பாவனாஸ்தியில இருக்கிற சந்திரனுக்கு சம்பந்தப்படுறாங்களான்னு பாருங்க. அதாவது சம்பந்தம் எப்படின்னா, சாரத்திலேயோ பார்வையிலையோ சேர்க்கையிலையோ இதுல ஏதாவது ஒரு விதத்துல அந்த 4ஆம் இடத்துல காரகோ பாவனாஸ்தியில விதியில இருக்கிற சந்திரனோட சம்பந்தப்படுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. இப்படி ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டுட்டாலும் அது தோஷமா பேசாம யோகமா பேசிடும். சரிங்களா? அல்லது குரு பொது சுபர் ஆகும். சரிங்களா? அவர் எப்படி இருந்தாலும் சரிங்க, அவருடைய பார்வை வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல பலன்கள் தான் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால அவங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க, குருவுடைய பார்வை அந்த 4ஆம் இடத்துல இருந்துட்டாலும் அது யோகமாக தான் பேசும், தோஷமா பேசாது. அதே போல சனி பகவான் வந்து அந்த லக்னத்துக்கு 5, 9ஆம் அதிபதியாக வந்தாலும் கூட சரி, அவருக்கு வந்து பொது பாவராச்சே, இருள் கிரகமாச்சே, இவர் சந்திரன் வந்து ஒளி கிரகமாச்சே, இவர் வேகமா நகரக்கூடிய கிரகம், அவர் நிதானமா நகரக்கூடிய கிரகம், இந்த மாதிரி இவருடைய ஏதாவது சம்பந்தம் அந்த சந்திரனுக்கு ஏற்பட்டுட்டா அது புணர்ப்பு தோஷத்துல வந்துருமா, ஏதாவது பிரச்சனை கொடுத்துருமா அப்படின்னு கூட யோசிக்காதீங்க. அந்த லக்னத்துக்கு சனி பகவான் வந்து யோகரா இருந்துட்டா அந்த லக்னாதிபதி, அதாவது சனி பகவான் வந்து லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, இந்த மாதிரி யோக அமைப்புல அந்த லக்னத்துக்கு சம்பந்தப்பட்டவரா இருந்துட்டா அந்த சந்திரனோட சம்பந்தப்படலாங்க. அது தோஷமா பேசாது, யோகமா தான் பேசும். சரிங்களா? ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும், லேசா இருக்குமே தவிர அது அதிகமா கை மீறி போகாது அந்த ஜாதகருக்கு. அந்த பாவத்துக்கு உண்டான பலன்கள் முழுமையா கொடுக்கும். சரிங்களா? அதாவது கோச்சாரத்துல ஏதாவது மாற்றங்கள் இருந்தானா, சனி சம்பந்தப்பட்டுட்டானா அந்த அந்த காலகட்டங்களில் சந்திரனுடைய திசை, இது அஷ்டம சனி நடக்குது, 7 சனி நடக்குது, இந்த மாதிரி அமைப்பில் இருந்துச்சு அவங்க ஜாதகருக்கு, அப்போ சந்திரன் 4ஆம் இடத்துல இருந்து அந்த சனி சம்பந்தப்பட்ட அந்த லக்னத்துக்கு சுபராகவே இருந்தாலும் அது லேசாக பாதிப்பு கொடுக்கும். சரிங்களா? அது ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் கை மீறி போகாது, அதை ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சுட்டு வருமே தவிர தோஷமா பேசாது. சரிங்களா? இப்போ வந்து ஜோதிட விதி என்ன அப்படின்னா, இங்க 4ஆம் இடத்துல அந்த பாவத்துல போய் அந்த காரகர் உட்காந்தா அது காரகோ பாவனாஸ்தி ஆயிடும். அப்படின்னா காரகோ பாவனாஸ்தி தான் ஆகுமா? இதுக்கு வந்து விதி, இந்த விதிக்கு விதி விலக்கு என்னன்னா இவ்வளோ விஷயம் இருக்குங்க. அந்த சந்திர பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துட்டானா அது காரகோ பாவனாஸ்தில வராது, அது யோகமா தான் பேசும். அதே போல அந்த ஸ்தானாதிபதி எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்ப சந்திரன் நின்ற ஸ்தானாதிபதி மற்ற லக்னத்துக்கும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்ப மற்ற லக்னத்துக்கு இப்ப ஆட்சி உச்சமா இருக்கு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இப்ப மற்ற லக்னத்துக்கும் கேள்வி வரும்போது நான் இப்ப ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, 3 அதிபதிகள், லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, இது ஏதாவது ஒரு விதத்துல அந்த 4ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டுட்டாலோ அல்லது அந்த 4ஆம் அதிபதியோ அந்த 4ஆம் இடத்தை பார்த்தாலோ சேர்ந்து இருந்தாலோ அவரும் ஆட்சி உச்சமாகவோ இருந்தாலோ இதெல்லாம் இருக்குங்க. அவரெல்லாம் நல்லா இருந்தானா கண்டிப்பா அது காரகோ பாவனாஸ்தில வராம யோகமா தாங்க பேசும். சரிங்களா? இதெல்லாம் இல்லாம அந்த சந்திரன் வந்து பாதிக்கப்பட்டு தேய்பிறை சந்திரனாக இருக்கிறது, அந்த 4ஆம் அதிபதி போய் வக்ரமாகவோ நீச்சமாகவோ பாவ கிரகங்களுடைய சேர்க்கையோ இந்த மாதிரி அந்த லக்னத்துக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு வந்து 6, 8, 12ஆம் அதிபதிகள் பாவ கிரகங்களா வருவாங்க. அந்த பாவ கிரகங்களோட அந்த 4ஆம் அதிபதி போய் சம்பந்தப்படுறது, அந்த 4ஆம் இடத்துல இருக்கிற காரகருடைய சந்திரனுடைய சம்பந்தப்படுறது, இது மாதிரி அமைப்புல இருந்தாதாங்க அந்த தேசம் நடந்தா அது காரகோ பாவனாஸ்தில வருமே தவிர, இப்ப நான் மேல சொன்னேன் இல்லைங்களா இந்த யோகமான அமைப்பு, இந்த யோகமான அமைப்புல இருந்துட்டா அது காரகோ பாவனாஸ்தில வராது, தோஷமா பேசாம அது யோகமா தாங்க பேசும். சரிங்களா? விதி இருக்கு அப்படின்னா அந்த விதி விலக்குகளை வந்து அந்த சந்திரன் எப்படி இருக்காரு, அந்த பாவாதிபதி எப்படி இருக்காங்கன்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப்பா செக் பண்ணிக்கிட்டே போனோம்னா அந்த திசையில வந்து அது என்ன மாதிரி பேசும், அந்த ஜாதகருக்கு யோகமா பேசுமா தோஷமா பேசுமா, அந்த அந்த காரகரை வந்து தாய் ஸ்தானம் அப்படின்னு இருக்கும், காரகர் இருக்காரு இல்லைங்களா, அவங்க அம்மாவுக்கு ஏதாவது அந்த திசை நடந்தா உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னா நம்ம யோசிக்கவே வேண்டியது இல்லைங்க. சரிங்களா? அந்த ஸ்தானாதிபதி எப்படி இருக்காரு, அந்த சந்திரன் எந்த நிலையில இருக்காருன்னு பார்த்தாவே போதுங்க. அந்த லக்னத்துக்கு சுப கிரகங்கள் அந்த 4ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டுட்டாலே அந்த திசை நடந்துட்டா அது யோகமா தாங்க பேசுமே தவிர தோஷமா பேசாது. சரிங்களா? அவங்க சம்பந்தமே இல்லை, அந்த லக்னத்துக்கு யோகர்களுடைய சம்பந்தமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துட்டானா சந்திரன் அப்பையும் அதாவது தோஷமா பேசாம
யோகமாக பேச ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? இது ஜோதிட விதிங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் காரகர் போயிருந்தா அது காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிறது ஜோதிட விதி. ஆனால் விதி விலக்கு வந்து இதெல்லாம் நம்ம ஸ்டெப்பாக செக் பண்ணிகிட்டே போனோம்னா அந்த திசையில் என்ன நடக்கும்னு நம்ம டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துடலாம். சரிங்களா? இப்படி தாங்க பார்க்கணும் விதி விலக்கு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.